கைஸ், வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா சாக்லேட் ரெசிபி. எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம இன்னைக்கு எடுத்துருக்கிற இது வந்து மார்ட் அப்படிங்கிறதோட ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட் தான் எடுத்திருக்கோம். அதில் ஒரு 2 பீசஸ் எடுத்து நல்லா நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வாட்டரை நல்லா பாயில் பண்ணிகிட்டு இருக்குது. பாயில் பண்ண வச்சுருக்கிறேன். அதில் இந்த சாக்லேட்டை வச்சு நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க கைஸ், இது அப்படியே நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். பாருங்க கைஸ், நல்லா மெல்ட் ஆகிட்டு இருக்குது. இன்னும் நல்லா மெல்ட் ஆகணும், லிக்விட் ஃபார்மேட்டுக்கு வரணும். பாருங்க கைஸ், நம்ம சாக்லேட் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நல்ல லிக்விட் கண்டென்ட்டில் இருக்கணும். சாக்லேட் கொஞ்சம் மெல்ட் ஆக விட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஊற்றுங்க. ஊற்றிட்டு அதையும் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதை நம்ம சாக்லேட் மோல்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் கைஸ், சாக்லேட்டை நான் ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம இப்போ இந்த சாக்லேட் மோல்டில் ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் டூட்டி ஃப்ரூட்டி எடுத்துருக்கேன். அதை ஒன்று இதுக்குள்ளே போட்டுக்கலாம். நீங்கள் எந்த நட்ஸ்னாலுமே போடலாம். பாதாம், பிஸ்தா, வால்நட், லைக் திஸ் எதுனாலுமே போடலாம். நான் இன்றைக்கி டூட்டி ஃப்ரூட்டி போட்டிருக்கேன். ஓகே, இப்போ ஊற்றிடுவோம். பாருங்க கைஸ், நான் ஊற்றுறேன். பாருங்க கைஸ், நம்மளுக்கு மெல்ட் பண்ண சாக்லேட்க்கு இவ்வளோ சாக்லேட் கிடச்சிருக்கு. நான் மோல்டில் செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். பாருங்க கைஸ், எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. சாக்லேட் சூப்பராக இருக்குது. நம்ம போட்ட டூட்டி ஃப்ரூட்டிலாம் அழகாக தெரியுது பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு சாக்லேட்டு. இன்னுமே இதில் நம்ம டார்க் சாக்லேட்ஸ்லாம் செய்யலாம். வர அப்கமிங் வீடியோஸில் டார்க் சாக்லேட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். இதை நம்ம நார்மலாகவும் சாப்பிட்லாம், அல்லது கேக் செஞ்சோன்னா கேக்கு டெக்கரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிடலாம். ஒவ்வொரு இப்போ அழகாக ஹார்ட் ஷேப்ஸில் கேக் செஞ்சீங்கன்னா ஒவ்வொரு சாக்லேட்ஸாக வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணலாம். அதுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் நார்மலாகவும் சாப்பிட்லாம். இதையே நீங்கள் ஒரு பேக்கிங் பிஸ்னஸாக கூட எடுத்து பண்ணலாம். ரொம்ப வீட்டில் இருக்க லேடிஸ்க்கெலாம் இது நல்ல ஒரு குட் ஜாப் ஆக்சுவலி. நல்ல நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாக்லேட்ஸ் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ கைஸ்.